இன்னைக்கு லூக்கான சுவிசேஷத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா the book of the gospel of Luke chapter 1 50ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். the gospel of Luke chapter 1 and verse 50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் இருக்கிறது. He shows mercies from generation to generation to all who fear him. அப்போ தேவனுடைய இரக்கம் ஒரு தலைமுறை விட்டு இன்னொரு தலைமுறை கடந்து போகிறதா இருக்கிறார். God is a merciful God. அவர் ஒரு நாளும் நம்மை மறக்கிற தேவன் அல்ல, நம்மை நினைவு கூறுகிற தேவன் என்று இந்த வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். 400 வருஷம் அவர்கள் பாடுகளுக்கு மத்தியில அவங்க சத்துருக்கள் அடிமையின் கீழே அவர்கள் இருக்கும் பொழுது ஒரு காலம் வந்தது, தேவன் அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களை ரட்சிக்கும்படிக்காக தாசனாகிய மோசேயை அனுப்பி கொடுத்து அவர்களை விடுதலையாக்கி தேவன் கொண்டு வந்தார். So இன்னைக்கும் you have to remember one thing, God has not forgotten you, God remembers you. தேவன் உங்களை நினைவு கூர்ந்து உங்களுடைய காரியத்தை உங்களை நினைவாக இருக்கிறார் என்று நீங்க ஒரு நம்பிக்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் இந்த இரவு நேரத்துல நமக்கு அதை தெளிவுபடுத்தி அவருடைய வார்த்தை அனுப்பி நமக்கு கர்த்தர் அவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார் பாருங்க. He sends his word so that he gives an affirmation telling that he remembers us. நாம் நல்லவர்கள் என்று சொல்லிக்கொள்ள ஒண்ணு இல்லை, பட் ஆனால் தேவனுடைய இரக்கம், his mercies are so abounding in our life. He comes and meets every day. நீங்க புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா the book of Lamentation chapter 3 and verse 22ல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லி அழகாக எழுதி இருக்குது பாருங்க. அந்த வார்த்தை கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, Thank you Lord, blessed be your holy name. அவருடைய வார்த்தை நமக்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை நினைவு கூறுகிறவர் தான். He is the one who remembers. And his mercies every day, காலை பொழுதுல ஒவ்வொரு நாளும் அந்த கிருபை நமக்கு வருதான், அது நம்மை சந்திக்க வருதான், அது நம்மோடு கூட அந்த நாளுக்கு தேவன் நமக்கு அந்த கிருபையின் பலனை கொடுத்து, the Bible says for it is Lord's mercies that we are not consumed because his compassions fails not, there are new every morning and great is thy faithfulness. Hallelujah. Thank you Lord. அவைகள் காலைதோறும் புதிதாய்கள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ கர்த்தருடைய இரக்கம் அவருடைய கிருபை தலைமுறை தலைமுறை மாத்திரம் அல்ல, அது யாருக்கு இருக்குது அப்படின்னும் போது கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்களுக்கு மேல். அப்போ கர்த்தருக்கு பயந்து இருக்கிறது என்றது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில அது ஒரு பெரிய ஃபவுண்டேஷனா இருக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு பயப்படுதலை, கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுதலை எவ்வளவாய் ஜாக்கிரதா இருக்கிறோம் என்று நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். நாம் அநேக காரியத்துல நாம் மேன்மையாக இருக்கலாம், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில மேன்மையா இருக்கலாம், நம்ம ஜெப வாழ்க்கையில மேன்மையா இருக்கலாம், நம்முடைய ஸ்தோத்திரத்துல மேன்மையா இருக்கலாம். அதெல்லாம் நல்லது, அதிகமா இருக்க வேண்டும். ஆனா ஒரு காரியம் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அதாவது நம்முடைய தலைமுறை முடிந்து இன்னொரு தலைமுறை ஆரம்பிக்கும் பொழுது நாம் இந்த தலைமுறைக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு we set an example for the next generation that we have left a life which is fearing to God. தேவனுக்கு பயந்து அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்கிற வாழ்க்கையா இருக்கிறோமா என்று அடுத்த தலைமுறைக்கு நாம் ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா அங்க தேவன் சாட்சி கொடுக்கிறாரு பாருங்க. இட்ஸ் a beautiful testimony what the Lord gives. Thank you Lord. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நீங்க ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா the book of Genesis chapter 22 and verse 12. அங்க எல்லாருக்கும் நீங்க தெரிந்த ஒரு காரியம் தான். இந்த இடத்துல ஆபிரகாம் ஒரே ஒரு மகன், அவன் 100 வயது இருக்கும் பொழுது
தேவன் அவருக்கு ஒரு மகனை கொடுத்து, ஈசாக்கை கொடுத்து வாக்குத்தத்தம் பண்ணின காரியம் நிறைவேறின மாத்திரத்துல, இப்போ ஈசாக்கு வளர்ந்து ஏறக்குறைய ஒரு 13, 14 வயது இருக்கும். ஒரு வாலிபனா இருக்கிற வயது இருக்கும் பொழுது கர்த்தர் சந்திக்கிறார் மறுபடியும் ஆபிரகாமை. ஆபிரகாமை விசுவாசத்தில் அவனை சோதிக்கும்படிக்காக சந்தித்து, அவன் ஒரே பேரான குமாரனை பலி கொடுக்க வேண்டும் என்று ஆபிரகாமை he tests the Lord. Abraham is being tested and Abraham proves. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து நடந்தான் என்று தேவனை சாட்சி கொடுக்கிறார். நீங்க 12ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா the Bible says, hallelujah, do not lay the hand on the boy. The angel said, do not hurt him in any way, for I know that you truly fear God. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசூதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். Hallelujah. It's a beautiful testimony. The angel of the Lord, கர்த்தருடைய தூதன் இறங்கி வந்து ஆபிரகாமுக்கு சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமே, நான் உன்னை அழைத்த பொழுது உனக்கு 75 வயது இருக்கும் பொழுது நீ மோரியா நீ ஆறாம் தேசத்தை விட்டு நீ கடந்து வரும் பொழுது நான் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீ பிடித்து கொண்டு இதுவரைக்கும் நீ நடத்தி வந்து இந்த 100வது வயதுல உனக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்பி இதுவரைக்கும் இனி விசுவாசத்துல நடந்து இப்போ சாட்சி கொடுக்கிறாருங்க. ஆஃப்டர் எவ்ரிதிங், now God declares that I know that you fear God. அப்ப இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து சாட்சி கொடுப்பாரா? நான் தேவனுக்கு எவ்வளவு பயந்து இருக்கிறேன், தேவனுடைய காரியத்துல நான் பயப்படுகிறேனா, தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா, தேவன் என்னை கவனித்து கொண்டு இருக்கிறார் என்று அந்த சிந்தனையோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா, இல்ல தேவன் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இட்ஸ் a time for us to do a self examination of ourselves. How much do we fear the Lord? ஏனால் கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் மேல்தான் அவருடைய கிருபை, கர்த்தருக்கு பயமேதான் இருக்கும், கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்கள் தான் பாதுகாப்பு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி, அப்ப நாம் இந்த காலகட்டத்துல we have to learn how we have to give the reverence for God. தேவனுக்கு பயப்படுகிற காரியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்காத கிருபையா இருக்கிறார். நீங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா சங்கீதக்காரன் அழகா எழுத பாருங்க. The book of Psalms chapter 34 and verse 11. Hallelujah. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் போதிப்பேன். Hallelujah. கர்த்தருடைய வார்த்தை ஒரு அழகாக கற்றுக் கொடுக்குது பாருங்க. பிள்ளைகளை, he calls his sons and daughters, வந்து எனக்கு செவி கொடுங்கள், come and listen to me and I will teach you the fear of the Lord. அப்போ கர்த்தருடைய பயம்ன்றது வந்துட்டு அவர் தேவன், அவர் ஒரு பெரிய ஒரு கோலை வைத்துக்கொண்டு நம்மை முன்பாக வைத்துக்கொண்டு நம்மை அந்த பயம் கிடையாது. நம்ம கர்த்தருக்கு பயம் சொல்லும் பொழுது இட்ஸ் a reverential fear. அவர் தேவன், என்னை சிருஷ்டித்த கர்த்தர், அவர் சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், அவரால் எல்லாம் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே கிடையாது, அவர் என் தாயின் கருவில உருவாவதற்கு முன்பதாக என்னை பெயர் சொல்லி அழைத்தவர், அவர் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறவர், அவர்தான் முதலும் முடிவுமாய் இருக்கிறவர் என்று நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அதிகமாக நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். We have to come into the knowledge of God. When we know the character of God, of who God is, we will be able to have that fear of the Lord. இது ஒரே நாள்ல வருவது கிடையாது. இதனால் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் God will give that grace upon grace. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாம் அவன் அழைக்கும் பொழுது ஒரே நாள்ல இந்த கட்டத்துக்குள்ள வரல. ஆபிரகாம், he took time. God was patient with him. So he is patient with us even today.
நாம் ஒவ்வொரு காலகட்டத்தினுடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகும் பொழுது we should always come to a point that God is the one who shows mercies for us. எதுக்கு அந்த mercy-யை கொடுக்கிறார் அப்படின்னா, நாம் இன்னும் அதிகமாக அவரை பற்றி நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்போ ஆதி ஆகமத்திலே சாட்சி கொடுத்த தேவன் இந்த புதிய ஏற்பாடுல வரும் பொழுது கூட இஸ் the same unchanging God. To those who fear the Lord, His mercy will stand forever and ever. அப்ப நமக்கு இந்த 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 கடைசி தலைமுறையாக, இந்த கடைசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் எப்போ வரப்போகிறாரு நமக்கு தெரியாது. திருச்சபையாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அடுத்த தலைமுறைக்கு நாம் தேவனை பயப்படுற பயத்துல நாம் வளர வேண்டும் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு கற்றுக்கிறது. How much do we teach our children, our next generation about the fear of the Lord? அப்ப கர்த்தருடைய பயம் அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் தி இம்பார்ட்டன்ட். நாம் எல்லாம் பிள்ளைகளுக்கு அழகாக நாம் கற்றுக் கொடுக்குவோம். நீதிமொழிகள் 1 நாம் அழகாக கற்றுக் கொடுக்குவோம். ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த பிகினிங் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லி. அப்போ நமக்கு, பெரியவர்களுக்கு, முதிர்ந்தவர்களுக்கு, எல்லாருக்கும் கர்த்தருடைய பயம் முக்கியமான ஒரு கீ ஃபேக்டருங்க. நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றால், நாம் படிப்பின் காரியத்துல வேண்டும் என்றால், நாம் வேலை செய்த இடத்தை வேண்டும், கர்த்தருடைய பயம் அவ்வளவாய் முக்கியம். கர்த்தர் என்னை கவனித்து பார்க்கிறார் என்று அந்த உணர்வோடு கூட வாழும் பொழுதுதான் இன்னைக்கு கூட ஏன் நாம் ஆபிரகாம் ஐயாவுடைய வாழ்க்கையை உதாரணமா எடுத்து பார்க்கிறோம்னா, God gave an acclamation, a recognition that he feared me. அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சேம் எக்ஸாம்பிள். அவன் வாலிபன், அவன் பெற்றோர்களுக்கு முன்பதாக வாழும் பொழுது அவன் கனத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆனால் போத்திபாருடைய வாழ்க்கை அந்த கட்டம் மாறின பொழுது பாவம் நெருங்கினது, அவனை சுற்றி பாவம் வந்து பிடித்தது. பட் he rejected. போத்திபாருடைய மனைவி ஒவ்வொரு முறை அவனை வந்து பாவத்துக்கு இழுக்கும் பொழுது Joseph said no. Joseph ran away. இன்னைக்கு நாம் பாவத்தை விட்டு விலகுகிறதுக்கு நமக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கிறது. We are living in a compromised life, compromised state. நீங்க ஆதியாகமம் 39 நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா 9 சொல்லும். He makes a declaration. How can I do this wicked thing before the Lord? கர்த்தருக்கு முன்பதாக, என் தேவனுக்கு முன்பதாக நான் எப்படி இந்த பாவத்தை செய்வேன்? How can I sin against him? There was no law. அவனுக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது. அவனுக்கு எல்லாம் தெரிந்தது ஒன்னே ஒண்ணுதான். அவனுடைய தகப்பனாகி யாக்கோபு அவனுக்கு கர்த்தர் இப்படி ஒருத்தர் இருக்கிறாருப்பா, என்னுடைய தாத்தா ஆபிரகாமோடு கூட பேசினார், என்னுடைய ஈசாக்கு தகப்பனாரு கூட பேசினார், இப்ப என்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருப்பார் என்று வெறும் கற்றுக் கொடுத்திருப்பார். He had that consciousness. இன்னைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவனுக்கு பயப்படுற அந்த கான்சியஸ்னஸ்குள்ள இருக்கணும். நாம் போகிற இடமெல்லாம் தேவன் என்னை பார்க்கிறார், என்னை கவனிக்கிறார், என்னை உற்று நோக்கி இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கோடி ஜனங்களை தேவன் பார்க்கிறாருங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கோ அதிகமாய் கவனித்து பார்க்கிறவர் தேவன். His lens of eyes is so clear on us. இன்னைக்கு நமக்கு தேவை. Today we live a life with the way we wanted it. We go where we want to go. We do what we want to do. கர்த்தர், உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறோமா? இது ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள வைத்து பார்த்து கொள்ள வேண்டும். நாமளே நாம் நிதானித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். In the life of Daniel, it's the same thing. அவன் தீர்மானித்தான். தானியேலின் இந்த புஸ்தகம் 1 நீங்க பாத்தீங்கன்னா, he says, நான் தேவனுக்கு விரும்பாத எந்த ஒரு உணவையும் நான் உட்கொள்ள மாட்டேன் என்று he determined. அவனோடு கூட சேர்ந்து அந்த 3 பேரும் நின்றாங்க. இன்னும் யூதாவில் இருந்து Jews were there. இன்னைக்கு நாம் எவ்வளவு, how is our life? Is our life patterned with the word of God? Is our life patterned with God's instructions?
இட் இஸ் அவர் டியூட்டி. இன்னைக்கு நாம் மறக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் இஸ் a merciful God. ஆமா, ஆண்டவர் தப்பு பண்ணா நம்ம மன்னிச்சிடறாரு. அந்த ஒரு காரியத்தை நாம் வைத்துக் கொள்கிறோம். No, God wants us to have the fear of the Lord, the reverential fear of the Lord, to be the highest point of time. The highest thing in our life should be there. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் எதை மறக்கிறோமோ இல்லையோ, தேவன் என்னை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு காரியம், ஒரு எண்ணம் நம்ம இருதயத்துக்குள்ள, நம்முடைய தாட்டுக்குள்ள ஒவ்வொரு நாளும் அது சத்தமாக கவனித்து அது அடித்து கொண்டே இருக்கணும். I'll give there's many biblical examples. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நாம் அநேக காரியங்கள் நாம் கற்றுக்கொள்ள முடியும். One thing God expects is how much do we do what God wants us to do. நாம் அதிகமாக உலகத்தில் இருக்கிற காரியங்களை நாம் செய்து முடித்து நாம் சாதிச்சலாங்க. But to stand for God and in His word, it's too difficult. நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறதுல, இப்ப கூட நான் சொல்றேன், உலகம் உங்களை எதிர்க்கும், உங்க சொந்தம் உங்களுக்கு பிடிக்காது, உங்க நண்பர்களை உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. But there's only one thing, God will stand with. கர்த்தருக்கு பயந்து நாம் ஒவ்வொரு முறையும் நாம் வாழ்க்கையை நாம் பிரயாணிக்கும் பொழுது தேவன் நம்மோட கூட இருந்து நம்ம நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். He's a faithful God. He's a faithful God who gives us all His mercies. அவருடைய திரளான இரக்கங்களை நமக்கு கொடுத்து அந்த கர்த்தருடைய பயத்துல நம்ம வளரும்படிக்காக கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுத்திருக்கிறார். You cannot misuse that mercies of God, that what we have in our life. Always remember, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த இரவு நேரத்துல, if Abraham could receive that one testimony from God, God is ready to give a testimony life. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அந்த சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று, அதில் நடத்த வேண்டும் என்று தான் தேவன் நமக்கு சித்தம் கொண்டு இருக்கிறார். நம்முடைய தலைமுறை முடிந்து இன்னொரு தலைமுறை வரும் பொழுது, God will always remember that how our life was with God. நீங்க 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, 1 Peter chapter 2 and verse 17, the Bible teaches us. பேதுரு இங்க எழுதுவாரு, ஹல்லேலூயா, அவர் முடிக்கும் பொழுது he will say, respect everyone and love your children, brothers and sisters, fear God and respect the king. அப்போ தேவனுக்கு பயந்து இருக்கிறது வந்துட்டு, it is the key factor for all our blessings. நீங்க வேத புஸ்தகத்தை நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, you don't have to run behind your blessings, but the blessings will come in search of you to those who fear God. கர்த்தருடைய வார்த்தை நீங்க சங்கீதனின் புஸ்தகத்துல நீங்க திருப்பி கொண்டீங்கன்னா, even I will show you another scripture. It's a beautiful word. Psalms chapter 31 and verse 19 பார்க்கும் பொழுது, it says, how great is the goodness that you have stored up for those who fear you. You lavish it on those who come to you for protection, blessing them before watching the world. உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்க உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. It's a great storage of blessings that what God has stored for you when we walk in the fear of the Lord. Even before watching the world, He comes to give what He wants to give and bless us. இரவு நேரத்துல கூட ஒப்பு கொடுக்கலாமா கர்த்தருக்கு பயந்து வாழ்வதற்கு? நீங்களும் நானும் தான் தீர்மானம் பண்ணணும். It is our own choice. It's His own self will. கர்த்தருக்கு பயந்து அவருக்கு சாட்சியை வாழும்படிக்காக கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை கொடுப்பார் என்று நாம் ஜெபிக்கலாம்.